நான் காட்டுகின்ற இந்த வலை இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே பயன்படுத்துகின்ற சுருக்கு வலை என்று சொல்லப்படுகின்ற வலை சுமார் ஒருவருக்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற அளவுக்கு இன்று இந்த வழக்குகளின் மூலமாக அவர்கள் நஷ்டத்தை அடைகின்றார்கள். வடகிழக்கிலே ஒரு சட்டம், ஏனைய பிரதேசங்களிலே இன்னும் ஒரு சட்டம் என்றால் இதை நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய மாவட்டத்திலே அல்லது குறிப்பாக எங்களுடைய மாகாணத்திலே காணப்படுகின்ற பெரும் பிரச்சனை தான் இந்த சுருக்குவலை என்ற ஒரு விடயம். இன்று இந்த சுருக்குவலை என்ற ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டிலே இன்று 2 சட்டங்கள் காணப்படுவதாக இன்று நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஏனென்றால் இன்று வடகிழக்கை எடுத்து பார்க்கின்ற பொழுது அந்த வலை தடை செய்யப்பட்ட வலையாக சொல்லப்பட்டு இன்று அந்த மீனவர்கள் கைது செய்யப்படுகின்ற ஒரு சூழல் காணப்படுகின்றது. ஆனால் இதே வலையை பயன்படுத்துகின்ற ஏனைய காலி மாத்தரை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற மீனவர்கள் இதை பயன்படுத்திக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆகையால் தடை செய்ய வேண்டுமாக இருந்தால் அது நாடளாவிய ரீதியிலே தடை செய்யப்படுகின்ற வலையாக இருக்க வேண்டும் அல்லது தடையாக இருக்க வேண்டும். வடகிழக்கிலே ஒரு சட்டம், ஏனைய பிரதேசங்களிலே இன்னும் ஒரு சட்டம் என்றால் இதை நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக கௌரவ அமைச்சர் அவர்களே, இன்று இந்த சுருக்குவலை தடை செய்யப்பட்டதா என்பதை நாங்கள் சற்று விளங்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக 1986ஆம் ஆண்டு சுருக்குவலை தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலின் படி 3/8 அங்குல கண் அளவு கொண்ட அந்த சுருக்குவலை அனுமதி பத்திரம் வழங்கப்படலாம் என்பது இன்று இந்த இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, இந்த கெசட்டிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகையால் அந்த கெசட்டையும் நான் ஹேண்ட்ஸ்அவுட் படுத்த விரும்புகின்றேன். அதே போன்றுதான் இந்த வர்த்தமானி அறிவித்தலின் படி 3/8 அங்குலத்துக்கு மேற்பட்ட கண்ணுள்ள வலைகள் அனைத்தும் சட்ட ரீதியான வலைகள் என்று சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இன்று இங்கு நான் காட்டுகின்ற இந்த வலை இன்று எங்களுடைய பிரதேசங்களிலே பயன்படுத்துகின்ற சுருக்கு வலை என்று சொல்லப்படுகின்ற வலை இன்று இது எங்களுடைய பிரதேசங்களிலே தடை செய்யப்பட்ட வலையாகவும் ஏனைய பிரதேசங்களிலே இது தடை செய்யாமல் இன்னும் அங்கிருக்கின்ற மீனவர்கள் பயன்படுத்துகின்ற வலையாகவும் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த வலையை பயன்படுத்துகின்ற பொழுது இவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படுகின்றது. இவ்வாறு வழக்கு தாக்குதல் செய்கின்ற பொழுது சுமார் ஒருவருக்கு 20 லட்சத்துக்கு மேற்பட்ட சொத்துக்களை பறிமுதல் செய்கின்ற அளவுக்கு இன்று இந்த வழக்குகளின் மூலமாக அவர்கள் நஷ்டத்தை அடைகின்றார்கள். ஆகையால் இந்த சுருக்கு வலை பிரச்சனை என்பது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்கள் இதிலே விசேடமான கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் இன்று கூட நான் சொல்லுகின்ற இந்த மாத்தலை அல்லது காலி பிரதேசங்களிலே சென்று பார்த்தால் இதே வலையை பயன்படுத்திக் கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அங்கு